போச்சு சார். பாண்டியா, என்னாச்சு? என் தேன்மொழிக்கு என்னாச்சு? சார், என்ன புடிச்சிட்டு போய் கட்டி வச்சு கொடுமைப்படுத்தி தேன்மொழி கிட்ட இருந்து அந்த பர்ஸ வாங்கிட்டாங்க. ஆனா அந்த பர்ஸ்ல டைகரோட நெகட்டிவ் இல்ல. அந்த ஆத்திரத்துல என் கண்ணு முன்னாடியே தேன்மொழிய அந்த டைகர் காளி கடிச்சு குதறி சாகடிச்சுட்டா சார். மடி தேன்மொழி உன்னை எப்படியெல்லாம் சிங்காரிச்சு மணக்குளத்துல பார்க்கணும்னு ஆசைப்பட்டோம். இப்ப இந்த குளத்துல பாக்குறேன் அம்மா. அம்மா, அண்ணிதான் என்ன விட்டு போயிட்டா, நீயுமா? அப்பாடி, என்கிட்ட சொல்லி இருக்க கூடாதா? இந்த அண்ணனால உன் கதனை காப்பாத்தி உன்னோட வாழ வைக்க முடியாதுன்னு நினைச்சிட்டியாமா? அதனாலதான் நீயே போய் அந்த மிருகத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டியா? பாண்டியா, அந்த காளி இப்ப எங்க இருக்கான்? திருவான்மையூர்ல அவன் பங்களால. அந்த மிருகம் என்னையும் விட்டு வைக்கல சார். பாண்டியா சார், என்ன பாண்டியா? உன்னை அரெஸ்ட் பண்றேன். எதுக்குன்னு கேட்கலையே, ரெட்ட கொலை பண்ணிருக்க. அதுக்கு இவங்க ரெண்டு பேர் காதலிச்சது உனக்கு பிடிக்கல, அதனால இவங்க ரெண்டு பேரையும் கொலை பண்ணி உன் பழிய தீர்த்துக்கிட்ட. இதான் எனக்கு வந்திருக்கிற ரிப்போர்ட். அதனாலதான் உன்னை கைது பண்றேன். கவலைப்படாத ரேகா, நீதிக்காக போராடுற அத்தனை பேருக்கும் இப்படி ஒரு சோதனை வரத்தான் செய்யும். என்ன பிடிச்சு ஜெயில போட்டதுனால அந்த சமூக விரோதிங்க ஜெயிச்சிட முடியாது. நிச்சயமா உங்க வெற்றிக்கு யாராலையும் அனுப்பட முடியாது, எனக்கு தெரியும். ஆனா அந்த ஏசிபி சக்கரவர்த்தி உங்களை அரெஸ்ட் பண்ணானே, அது எப்படி? கமிஷனர் சுட்டுக்குன்னு அந்த கொலகாரனுக்கு இந்த சண்டாளன் காவலா இருக்கான். அவனை நான் உள்ள பிடிச்சு போட்டக்கூடாதுதான் இவன் என்ன பிடிச்சு உள்ள போட்டான். ஆனா ரேகா, எனக்கு ஒரு விஷயம் தான் புரியல. தேன்மொழி கொண்டு போய் கொடுத்த பர்ஸ்ல அந்த கொலகாரனோட நெகட்டிவ காணும்னு சொல்றாங்களே, அப்போ அந்த நெகட்டிவ் எங்க போயிருக்கும்? அது நம்ம வீட்டுல தான் இருக்கணும். அதை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு அந்த ஆதாரத்தை வச்சு உங்களை குற்றவாளி இல்லைன்னு நிரூபிக்கிறேன். அந்த நெகட்டிவ்ல தான் அவங்க அத்தனை பேரோட தலையெழுத்து அடங்கி இருக்கு. அது மட்டும் கிடைச்சிருச்சுன்னா இந்த அடிபட்டவங்க சிறக்கம்பிகளை உடைச்சு வெளியே வரும். நாட்டையே அழிச்சுக்கிட்டு இருக்க அந்த குள்ள நரிகளை பிடிச்சு குறவளைய நெரிச்சு ரத்தத்தை குடிக்கும். எதுக்கு இனிமே நீ ஜாக்கிரதையா இரு, வீட்டுல இருக்காது. ஜெயக்குமார், நீ ஜெயிலர், நான் அசிஸ்டன்ட் கமிஷனர். நம்ம திட்டப்படி எல்லாம் நடந்துட்டா நான் கமிஷனர் ஆயிடுவேன். அடுத்த நிமிஷம் நான் ஜெயில் சூப்பரண்ட் ஆயிடுவேன். ஜெயிலுக்குள்ள இருக்கிற சிஐடி விஜய் வெளியே வரக்கூடாது. கவலைப்படாதீங்க, அதை நான் பார்த்து பிரயோஜனம் இல்லையா? அவனை தீர்த்து கட்டணும். ஓகே. வெளியே இருக்கிற பொட்ட கழுதைய டைகர் ரூட் வேற. நெகட்டிவ் ரகசியம் தெரிஞ்சவங்க ரெண்டே பேர். அந்த ரெண்டு பேரை தீர்த்து கட்டிட்டா நம்ம ரூட் வேற. குட். ஜக்கு,
அடுத்த வாரம் நீ தூக்குல தொங்க போற. நான் சொல்றத கேட்டா நீ உயிரோட வெளியே போயிடலாம். என்ன செய்யணும்? 16 பேரை கொலை செஞ்சுட்டு நீ உள்ள வந்திருக்க. இன்னும் ஒருத்தனை கொலை செய்யணும். யார? கைதி விஜய. நீ எப்படியா வெளில வந்த? வணக்கங்க. கும்பிடணுங்க. ரூம் நம்பர் 205. வீட்ல இருந்தா கண்டுபிடிச்சிடுவோம்னு ஹோட்டல்ல வந்து இருக்காளா? ரூட்டே வேற 205. இப்ப என்ன நடக்க போகுது பாரு. நான் தான் ஜெயில் சூப்பரண்ட். மறந்துட்டியா? அதை எப்படி சார் மறக்க முடியும்? நீயும் ஜக்கும் கூட்டாளியாமே சார். அது வந்து எனக்கு தெரியும். நீயும் ஜக்கும் கூட்டாளிதான். நீ உள்ள வந்த,
அவன் வெளியே போயிட்டான், நாளைக்கு அவன் உள்ள வருவான், நீ வெளியே போயிடுவ. இப்படித்தான் நடக்க போகுது. இது எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க நான் எழுச்ச வாயனா. நடந்தது என்னன்னா, ஜக்கு வேணும்னு என்கிட்ட தகராறு பண்ணிட்டு அவன் வெளியே தப்பிச்சு போயிட்டான். எஸ். அது எப்படி நான் நம்புறது? இங்க என்ன நடந்ததுன்னு டீடைல்ஸா விலாவரியா சொல்லணும். சார், என்னால விளக்கமா சொல்ல முடியாது. எப்படி நடந்துச்சுன்னு செஞ்சு காட்டுறேன். கரெக்ட். வாங்க வாங்க சார். இப்ப நீங்க தான் நானு தப்பிச்சுட்டு போனானே ஜக்கு, அவன். என்னைய ஆள மாத்திர சார், விலாவாரியா சொல்ல வேண்டாம். கரெக்ட் கரெக்ட். இப்ப என்ன பண்றீங்க? நீங்க மேல ஏறி வெள்ளை அடிக்கிறீங்க. என்னைய வெள்ளை அடிக்க சொல்ற? I am the officer. தெரியும் சார், நல்லா புரிஞ்சுக்குங்க. இப்ப நீங்க தான் நானும். அன்னைக்கு நான் இப்படிதான் மேல ஏறி வெள்ளை அடிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்ப இதுல ஏற சொல்றியா? ஆமா. ராத்திரி பூரா நைட் டியூட்டி, இப்ப இதுல ஏற சொல்ற? ஏறேன். இப்ப என்ன நடக்குது பாரு. பாருங்க. அம்மா, பாத்து. என்னையா கவுத்துட்ட? சார், விலாவாரியா தெரிஞ்சுக்க வேண்டாமா? அன்னைக்கு நான் இப்படிதான் கவுந்தேன். கரெக்ட் கரெக்ட். சார், குத்து விடுங்க. சார், நான் இப்ப ஓடி போக போறேன். நீங்க அங்கேயே நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணும். அன்னைக்கு ஜக்கு இப்படிதான் ஓடுனா, நான் இப்படிதான் வேடிக்கை பார்த்து நின்னுகிட்டு இருந்தேன். அப்போ ஓடு, நான் வேடிக்கை பாக்குறேன். என்னையா ஏன் மேல போற? இப்படிதான் சார் ஜக்கு மேல வந்தா. அப்ப சரி, நெக்ஸ்ட். இப்ப என்ன நடக்க போகுது தெரியுமா? என்ன நடக்க போகுது? இப்ப கீழே குதிக்க போறேன். ஏன்? ஜக்கு இப்படிதான் கீழே குதிச்சான். அப்ப குதிச்சிடு. டாடா. இப்ப என்ன நடக்க போகுது தெரியுமா? உங்க வேலை போக போகுது சார். உங்கள மாதிரி ஒரு இழிச்சவன் நான் பார்த்ததே இல்ல சார் என் லைஃப்ல. வாட் யூ சே? இந்த கைதி தப்பிச்சிட்டு போயிட்டான் சார். எப்படியா தப்பிச்சு போனா? அவன் எப்படி தப்பிச்சு போனான்னு நான் செஞ்சு காட்டட்டுமா சார்? செஞ்சு காமியே. இத புடிங்க. இப்படி ஒவ்வொருத்தனா ஓடிட்டா கடைசியில ஜெயிலுக்குள்ள நான் மட்டும்தான் இருக்கணும்.